ஹரே கிருஷ்ணா. அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மர் இந்த தாமோதர மாசத்துல தேவ உத்தான ஏகாதசிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் தொடர்ந்து 5 நாள் விரதம் இருந்தார். இதுக்கு விஷ்ணு பஞ்சகா அல்லது பீஷ்ம பஞ்சகா அப்படின்னு பெயர் உண்டு. கிருஷ்ணரின் அறிவுரையின்படி இந்த தாமோதர மாசத்துல யார் இந்த விரதம் இருந்தாலும் அவங்க பல புண்ணிய நதிகளில் குளித்த புண்ணியமும் பல புண்ணிய கஷேத்திரங்களுக்கு செல்லாமலேயே சென்ற பலனையும் அடைவார்கள் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் யார்கிட்ட சொல்கிறார்? பீஷ்மர்கிட்ட சொல்கிறார். அதன் பேரில் பீஷ்மர் இருந்த இந்த விரதத்துக்கு பீஷ்ம பஞ்சகா அப்படின்னு பேர் வந்தது. இந்த விரதத்தை பீஷ்மர் தான் முதல்ல இருந்தாரா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி விஷ்ணு பஞ்சகாங்கிற பேரில் பல முனிவர்கள் இருந்திருக்கிறதா புராணங்கள் கூறுகின்றது. ஸோ கிருஷ்ணர் எதுக்காக அறிவுரை பண்ணார் அப்படின்னா அவருடைய முக்திக்காக தான் அவர் அறிவுரை பண்ணார். பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்து அந்த மகா பாவத்தை செஞ்சதுனால கிருஷ்ணர் அவருக்கு பாப்ப விமோச்சனமாக இந்த தாமோதர மாதம், அதாவது இந்த நார்த் இந்தியன் கேலண்டரில் சொல்கிற இந்த கார்த்திகை மாதம், தமிழ் கேலண்டர் தமிழ் பஞ்சாங்கத்தின் படி வர கார்த்திகை மாதம் கிடையாது. இந்த கார்த்திகை மாதம் அல்லது தாமோதர மாதம் ரொம்பவே சிறந்த மாதங்கிறத பற்றி நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள், நான் லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே சிறந்த பக்திமான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வைஷ்ணவா என்ன பண்ணுவா அப்படின்னா, பசுஞ்சாணம் இருக்கு இல்லையா, அதை முதல் நாள், அதாவது இந்த ஏகாதசி அன்னைக்கு பசுஞ்சாணம் தேவுத்தான, அதாவது நான் சொன்னேன் இல்லையா 5 நாள்னு. ஸோ ஃபஸ்ட்டு டே தேவுத்தான ஏகாதசி அன்னைக்கு பசுஞ்சாணம், 2வது நாள் கோமூத்திரம், அதாவது பசுவினுடைய மூத்திரம், 3வது நாள் பசும்பால், 4வது நாள் பசுந்தயிர், 5வது நாள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணின பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்டை நீங்கள் சாப்பிட்லாம். இதுதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷ்ணு பஞ்சகா அல்லது பீஷ்ம பஞ்சகா விரதத்தில் இருக்கிற டைப் 1. என்னால் இதெல்லாம் சாப்பிட முடியாது, சான்ஸே கிடையாது அப்படின்னீங்கன்னா டைப் 2 2வது வகை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஏகாதசி மாதிரி வெறும் பழம் பாலை மட்டும் குடிச்சுட்டும் இருக்கலாம் 5 நாள் விரதம். முடியல அப்படின்னா நீங்கள் இது மாதிரி உருளைக்கிழங்கு இல்லைனா மரவள்ளி கிழங்கு, இது மாதிரி கிழங்கு வகைகள் நீங்கள் வேக வைத்து சாப்பிடலாம். முடிஞ்ச வரைக்கும் உப்பு சேர்த்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது நல்லது. உப்பு விரதத்தன்னைக்கு உப்பே சேர்க்கக்கூடாது. நீங்கள் வெறுனை நீங்கள் வெல்லத்தை தூவி சாப்பிட்டா கூட, மேலே தூவி அந்த கிழங்கு வகைகள் மேலே வெல்லத்தை தூவி சாப்பிட்டா கூட பரவாயில்ல. ஸோ இது ஒரு விதமான விரதம். இன்னொரு விரதம் எப்படின்னா முந்திரி பாதாம் இது மாதிரி நட்ஸ் வகைகளும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு விதமான, இதை நீங்கள் 5 நாள் இது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது சாப்பிட்லாமான்னு கமெண்ட் போட்டால் நான் வேறு எதுவும் கிடையாதுன்னு தான் சொல்ல போகிறேன். பழம், பால், நட்ஸ் வகைகள், அதாவது ஏகாதசி விரதம் மாதிரி இருக்கிறது. கிழங்கு வகைகள் முடியலண்ணா, கடைசி ஆப்ஷன் எதுவுமே முடியலப்பா எனக்கு பசி உயிர் போகுது அப்படின்னா நீங்கள் கிழங்கை வேக வச்சு சாப்பிடலாம். இது எதை சாப்பிட்டாலும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க. இன்னொரு டைப் இருக்குது. அது என்னென்னா நீங்கள் வெறும் பசும்பாலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். 5 நாளும் ஒன்லி பசும்பால், இல்லைனா 5 நாளும் வெறும் பழம், இப்படி எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய உடல் வலிமையும் மன வலிமையும் பொறுத்து. உடல் வலிமை 2ஆம் பட்சம். முதல்ல உங்களுக்கு மன வலிமை வேணும். ஸோ மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எனக்கு இந்த விஷ்ணு பஞ்சகா விரதம் 5 நாள் இருந்து என்னோட பாவத்தை தொலைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த சத்துர்மாசிய விரதம்னு இருக்குது, 4 மாத விரதம். அதில் ஒரு மாதமும் இது சேர்க்கக்கூடாது அது சேர்க்கக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த சத்துர்மாசிய விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தாமோதர மாதம் விரதம் இருக்கலாம். இந்த 30 நாளும் ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு, இதுக்கு பழைய வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். இந்த 30 நாள் விரதமும் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா இந்த சத்துர்மாசி விரதமும் இருக்க முடியல, இந்த கார்த்திக் மாதம் விரதம், இந்த தாமோதர மாத விரதமும் இருக்க முடியல அப்படின்னா இந்த 5 நாள் த லாஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் ஏகாதசி விரதமே இருந்ததில்லை, எந்த விரதமுமே நான் வாழ்க்கையில் இருந்ததில்லை
அப்படின்னா நீங்கள் இந்த கடைசி 5 நாள் அதாவது பௌர்ணமியோட இந்த தாமோதர மாதம் முடிகிறது. ஸோ இந்த 5 நாளில் நீங்கள் எப்படியாவது நீங்கள் விரதம் இருந்து இப்போ இத்தனை நாள் நீங்கள் வந்து ஜபம் பண்ணலை, இத்தனை நாள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலை அப்படின்னா இந்த 5 நாள் தினம் பண்ணிவிடுங்க. இந்த 5 நாள் முடிஞ்ச வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சிருங்க. ஏன்னா இந்த கார்த்திகை மாதத்துக்கே என்ன பேர் அப்படின்னா வந்து ஸ்நான மாதம். இதில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்தா அவ்வளவு புண்ணியமாக. ஸோ இத்தனை நாள் இல்லாட்டி பரவாயில்ல, போனால் போகிறது. இந்த 5 நாள் இந்த தேவுத்தான ஏகாதசிலேருந்து இந்த பௌர்ணமி வரைக்கும் இந்த 5 நாள் மட்டும் பிரம்ம முகூர்த்தம் ஒரு 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் இதை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த 5 நாள் நீங்கள் வந்து எவ்வளவு புண்ணியம் சேர்க்க முடியுமோ அவ்வளோ புண்ணியத்தை வந்து சேர்த்துக்கோங்க. புண்ணியம் சேர்க்கறது 2ஆம் பட்சம். பாவம் தொலைஞ்சா போரும் அப்படின்னு நினைங்க. பாவம் தொலைஞ்சாலே போரும், நம்ம பகவான் அடையிறதுக்கு அவரே வழி பண்ணி கொடுப்பார். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் இந்த விஷ்ணு பஞ்சகா விரதம் எப்படி இருக்கணும், என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இப்போ ஏகாதசி விரதம் மாதிரி தான் முக்கால்வாசி எல்லோரும் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏகாதசி விரதம் மாதிரி இருக்க போகிறீங்க அப்படின்னா அதிக விதை உள்ள பழங்கள், மாதுளை, கொய்யாப்பழம், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது வெள்ளரிக்காயிலையும் நிறையா விதைகள்லாம் இருக்குது. இது மாதிரி விதைகள் அதிகம் இருக்கிற பழத்தை சாப்பிடக்கூடாது. விதைகள் முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு கொட்டை இருக்கிறது சிறந்தது. அப்படி இல்லைனா வந்து ரொம்ப கொஞ்சமாக விதை இருக்கிற பழம், ஆப்பிள், ஆரஞ்சு இது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப அதிகமாக விதை இருக்கிற ஈவன் அந்த தர்பூசணி கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ பழம்னா எல்லா பழமும்லாம் அலோடு கிடையாது. சில பழங்கள் தான் வந்து அலோடு. அதுலேயும் வந்து ரொம்ப மிக சிறந்தது வந்து ஒரே ஒரு கொட்டை உள்ள பழங்கள். ஈவன் நீங்கள் பேரிச்சம்பழம் கூட சாப்பிட்லாம். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி நீங்கள் இப்போ இந்த வீடியோ கேட்குறவங்க ஏதாவது முடிவெடுத்தீங்கன்னா ஏகாதசி விரதம் மாதிரி தான் முடிவெடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன பகவானுக்கு வந்து நம்ம அர்ப்பணம் பண்ணலாம், என்னென்ன சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல் நாள் அதாவது தேவுத்தான ஏகாதசி அன்னைக்கு பகவானுக்கு நீங்கள் தாமரை மலர் அர்ப்பிக்கணுமா. அதுவும் கரெக்டாக எங்கே அப்படின்னா வந்து கிருஷ்ணரின் பொற்பாதங்களில் நீங்கள் தாமரை மலரை சமர்ப்பிக்கணும். 2வது நாள் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வில்வ இலையை வந்து பகவானின் தொடையில் சமர்ப்பிக்கணுமா. 3வது நாள் வந்து பகவானுடைய இடுப்பில் என்ன சமர்ப்பிக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் கந்தம், அதாவது சந்தனம், அது மாதிரி வாசனை திரவியங்களை வந்து தடவி விடணுமா. 4வது நாள் வந்து செம்பருத்தியை வந்து நீங்கள் பகவானுடைய தோல் பட்டையில் வந்து சமர்ப்பிக்கணுமா. 5வது நாள் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் மல்லிகைப்பூவை பகவானுடைய சிரசில் அதாவது தலையில் சமர்ப்பிக்கணுமா. என்கிட்ட வந்து விக்கிரகம் இல்லை, நான் அப்புறம் எப்படி வந்து பகவானுடைய தோல் பட்டையிலெல்லாம் வைக்கிறது அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து மானசீகமாக நினச்சி இப்போ ஒரு படம் இருக்குது, கிருஷ்ணனுடைய படம் இருக்குன்னா வந்து இப்போ வில்வம்னு எடுத்து 2வது நாள் வில்வம் இருக்குல்ல, வில்வத்தை வந்து மானசீகமாக பகவானுடைய தொடையில் தொட்டுட்டு கீழே வச்சுருங்க. இந்த படத்துக்கிட்ட வச்சுருங்க, இல்லைன்னா படத்துக்கு மேலே வச்சுருங்க. எல்லாமே மானசீகமாக பண்ணுங்கள் உங்கள்கிட்ட விக்கிரகம் இல்லை அப்படின்னா. இப்போ முக்கியமான கட்டத்தில் இருக்கோம். பீஷ்மருக்கு நம்ம இந்த 5 நாளும் கண்டிப்பாக குறைந்தது 3 தடவையாவது அர்க்கியம் விடணுமா. அர்க்கியம்னா வந்து பீஷ்மருக்கு நீர் சமர்ப்பிக்கணுமா. ஏன்னா வந்து பீஷ்மர் வந்து பிரம்மச்சாரி அப்படிங்கிறதுனால, அவருக்கு குழந்தைகள் இல்லாததுனால நம்ம வந்து பீஷ்மர் நம்ம தாத்தாவாக கன்சிடர் பண்ணி நம்ம வந்து பீஷ்மருக்கு அர்க்கியம் கொடுக்கணுமா. அர்க்கிய மந்திரம் சொல்கிறேன், ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு அது எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். 3 தடவை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் நீரை வந்து கீழே விடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஆச்சமனம்னா வலது கையில் ஒரு ஸ்பூனோ இல்லை வந்து நீங்கள் உதிரணி புரியாதவங்களுக்கு ஸ்பூன்னு சொல்கிறேன். ஸோ உதிரணி எடுத்து இது வலது கையில் ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிண்டு அச்சுதாய நமகான்னு சொல்லி குடிக்கணும். குடித்ததுக்கப்புறம் 2வது தடவையும் அதே மாதிரி 3 தடவை இது மாதிரி அச்சுதாய நமகா, அனந்தாய நமகா, கோவிந்தாய நமகான்னு சொல்லி குடிக்கணும். 2வது ஸ்பூன் வலது கையில் விட்டுன்ட்டு அனந்தாய நமகா,
3வது ஸ்பூன் வலது கையில் விட்டுன்ட்டு கோவிந்தாய நமகா இது மாதிரி ஆச்சமனம் பண்ணணும். இதுக்கு பேர் ஆச்சமனம்னு பேர். இது வந்து இந்த மந்திரம் வந்து உங்களை வந்து தூய்மைப்படுத்தும். எப்போதுமே சாமிக்கு விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி பெண்களாக இருந்தாலும் ஆச்சமனம் பண்ணலாம். ஆச்சமனம் பண்ணிவிட்டு 4வது ஸ்பூன் எடுத்து இப்படி கையை வந்து சுத்தப்படுத்திட்டு, ஏன்னா வாய்க்கிட்ட போனதுனால கையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஆச்சமனம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் வச்சுருப்பீங்க இல்லையா, இது மாதிரி பூஜை பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வந்து வலது கையால் மூடின்ட்டு நீங்கள் வந்து இதை சொல்லணும். கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. என்னென்னா, கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதா காவேரி இந்த புண்ணிய நதிகள்லாம் இந்த ஜலம், அதாவது இந்த நீரில் வந்து இறங்குங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை வந்து நம்ம வலது கையால் மூடி சொல்லணும். தண்ணீருக்கு வந்து என்றைக்குமே வந்து மெமரி இருக்குது, தண்ணிக்கு வந்து ஞாபக சக்தி உண்டு. ஸோ நீங்கள் சொன்ன மந்திரத்தோட வைப்ரேஷன் அந்த தண்ணியில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம எல்லா பூஜையும் சாதாரண விளக்கேற்றுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஆச்சமனம் 3 தடவை குடிக்கிறோம். என்ன சொல்லி குடிக்கிறோம்? அச்சுதாய நமகா, அனந்தாய நமகா, கோவிந்தாய நமகா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ இது மாதிரி அர்க்கியம் இது மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை வந்து நம்ம சுத்தப்படுத்துகிறோம், பியூரிஃபை பண்ணுறோம். இது மாதிரி இந்த புண்ணிய நதிகள்லாம் இந்த நீரில் வந்து இறங்குங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஆக்சுவல் ப்ராசஸ் இதெல்லாம் நம்ம தினம் பண்ணுறது. இப்போ இந்த 5 நாள் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த அர்க்கியம், பீஷ்மருக்கு அர்க்கியம் விடுறது தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பண்ணாமல் விரதம் இருக்க முடியாது. நீங்கள் விரதம் இல்லாட்டி பரவாயில்ல, இந்த 5 நாள் இதை பண்ணுங்கள். ஏகாதசி விரதம் மட்டும் சில பேர் இருந்துட்டு நான் வெறும் இந்த 5 நாள் சாமிக்கு போகணுன்னு சொல்லி முதல் நாள் தாமரை, 2வது நாள் வில்வம், இப்படிலாம் வரிசையாக சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நான் பண்ணுறேன், ஏகாதசி விரதம் மட்டும் இருக்கேன், இந்த சாமிக்கு நீங்கள் சொன்ன அந்த 5 விஷயத்தையும் நான் தேடி கண்டுபிடிச்சி போடுறேன், அப்புறம் இந்த அர்க்கியம் விடுறேன், பட் என்னால் 5 நாள் விரதம் இருக்க முடியலன்னா இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் இந்த அர்க்கியத்தை மட்டும் விடாதீங்க, இந்த பீஷ்ம அர்க்கியத்தை. இப்போ நம்ம அர்க்கிய மந்திரத்துக்கு வருவோம். ஸோ நம்ம ஆச்சமனம் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம அர்க்கியம் கொடுக்க போகிற தண்ணியையும் நம்ம தூய்மைப்படுத்தியாச்சு. அதாவது அதை புண்ணிய நீராக நம்ம மாற்றியாச்சு மந்திரத்து மூலயமா. இப்போ நம்ம அர்க்கியம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிளாக எல்லாரும் அர்க்கியம் கொடுத்தாலுமே போதுமானது. வசுநாமவதாராய சாந்தனோராத்மஜாய ச அர்க்கியம் ததாமி பீஷ்மாய ஆஜன்ம பிரம்மச்சாரினே. பீஷ்மாய நமக. இதமர்க்கியம் இதமர்க்கியம்னு நான் 3 தடவை இதமர்க்கியம் சொல்கிறேன். 3 தடவை வந்து நீங்கள் 2 கையும் ஜாயிண்ட்டாக வந்து நீங்கள் சேர்த்து வச்சு தண்ணி விடலாம். இல்லைனா வலது கையில் மட்டும் கூட எடுத்துட்டு வலது கையால் மட்டுமே வந்து நீங்கள் தண்ணியை விடலாம். 3 தடவை பாத்திரத்தில் கீழே ஏதாவது ஒரு தாம்பாளம் மாதிரி வச்சுட்டு விடுங்க. இதை வந்து பெண்களும் செய்யலாம், ஆண்கள், குழந்தைகள் யார் வேணால் இந்த 5 நாள் தினம் 3 வேளை செஞ்சிங்கன்னா நல்லது. விரதத்தை எப்படி முடிக்கிறதுன்னு பார்ப்போம். 5வது நாள் பௌர்ணமி இரவு ஒரு 8 மணிக்கு என்ன பண்ணோம், நம்ம இந்த ஹவிஷ்யா அப்படிங்கிறத ஒன்று பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி நம்ம விரதத்தை முடிக்கணும். பச்சரிசியில் நெய், பசும்பால், கல்லுப்பு, பழங்கள், வாழைப்பழம், அப்புறம் மாம்பழம், பலாப்பழம், கிழங்கு வகைகள் இதெல்லாம் வந்து போட்டு நம்ம சமைக்கணும். எண்ணெயே விடக்கூடாது. ஏன்னா நம்ம நெய் விட்டுருக்கோம் இல்லையா, அது போகிறோம். எண்ணெய் விடக்கூடாது. இன் எனி ஃபார்ம் எண்ணெய் விடக்கூடாது. பருப்பும் போடக்கூடாது. நான் சொன்னதை மட்டும் போட்டு நீங்கள் சமைச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் விரதம் முடிஞ்சது. நீங்கள் சத்துர்மாசிய 4 மாதம் விரதம் இல்லாமல், கார்த்திக் மாதம் 30 நாளும் விரதம் இல்லாமல், இந்த தாமோதர் மாதம் கடைசி 5 நாள் மட்டும் இந்த பீஷ்ம பஞ்சகாவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுனால நீங்கள் எல்லா விரதத்தையும் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சத்துர்மாசிய விரதம் இருந்த பலனும் கிடைக்கும். கார்த்திக் மாதம், அதாவது இந்த தாமோதர மாதம் விரதம் இருந்த பலனும் கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா.